ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் தொடர்ந்து சினிமா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் கடந்த 2 வாரமாக நான் துபாயிலிருந்து என்னோட சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு லீவில் போயிருந்தேன். ஸோ 2 வாரத்துக்கு வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னோட பொண்ணோட காதுகுத்து வீடியோவும் நான் புதுசாக கட்டியிருக்கிற வீடை பற்றின வீடியோவும் போட்டிருந்தேன். 2 வீடியோவுமே நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் லீவ் முடிஞ்சு திரும்பவும் துபாய் வந்துட்டேன். ஸோ டாப்பிக்கை மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால திரும்பவும் சினிமாவை பற்றின வீடியோவிலே கண்டினியூ பண்ண போகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படத்தில் ஒரு சீனில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி லேடி சூப்பர் ஸ்டார் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றியும் அவங்க எதனால் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றின பேக் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னதுமே உங்களில் பல பேருக்கும் ஞாபகம் வந்தது நடிகை நயன்தாராவாக தான் இருக்கும். ஸோ நயன்தாராவும் ரஜினியும் நடித்த படமான சந்திரமுகி படத்தில் தான் அப்படி ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாதுங்க. ஏன்னா நயன்தாராக்கு முன்னாடியே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க அப்படிங்கிறது 80s and 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும். அவங்க தான் நடிகை விஜயசாந்தி அவர்கள். கோலிவுட் சினிமாவையும் தாண்டி இந்திய சினிமா வரலாற்றில் நிறைய ஆக்ஷன் படங்களை நடித்து ஆக்ஷன் நாயகி அப்படின்னு பேர் பெற்றிருந்தாங்க. ஹீரோக்கு நிகராக பல ஆக்ஷன் காட்சிகளை நடித்து புகழ் பெற்றவங்க தான் நடிகை விஜயசாந்தி அவர்கள். பொதுவாக ரஜினி படங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹீரோயின்ஸுக்கு பெருசாக வெயிட்டான ரோல் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த டெம்ப்ளேட் எல்லாமே உடச்சிட்டு வெளிவந்த படம் தான் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில் வெளிவந்த படையப்பா திரைப்படம். அந்த படத்தில் வந்த நீலாம்பரி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஈக்குவலண்ட்டாக, ஏன் இன்னும் சொல்ல போனால் ரஜினியை விடவே ஒருபடி மேலே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த கிளைமேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ரஜினி போட்ட உயிர் பேச்சில் வாழ்றதுக்கு நான் ஒன்றும் வேலைக்காரி வசுந்தரா இல்லை நீலாம்பரி அப்படின்னு சொல்லி தன்னை சுட்டுட்டு அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க நீலாம்பரி அவர்கள். அதனால் பொதுவாக ரஜினி படங்களில் ஒரு லேடிக்கு ஈக்குவல் ஒரு நல்ல வெயிட்டான ரோல் கொடுக்குற படம் அப்படின்னா நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது படையப்பா தான். ஆனால் அந்த படத்துக்கு முன்னாடியே பி வாசுவோட டைரக்ஷனில் சூப்பர் ஹிட்டான படமான மன்னன் திரைப்படத்தில் ரஜினிக்கு ஈக்குவலண்ட்டாக, அதாவது நீலாம்பரி ரோலுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ரோலில் நடித்து அசைத்திருப்பாங்க விஜயசாந்தி அவர்கள். அந்த படத்தில் சாந்தி தேவி அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு நிறுவனத்தோட தலைவியாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க விஜயசாந்தி அவர்கள். பெண்கள் ஆண்களை விட எந்த வகையிலுமே குறைஞ்சவங்க கிடையாது. பெண்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை தான் விஜயசாந்தி அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு சீனில் ரஜினிக்கும் விஜயசாந்திக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும்போது அந்த ஆர்குமெண்ட்டோட முடிவில் விஜயசாந்தி ரஜினியை அரையிற மாதிரியான ஒரு சீனை பி வாசு வச்சிருப்பாரு. அந்த சீனை பற்றி விஜயசாந்தி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுமே விஜயசாந்தி, என்னது ரஜினியை நான் அரையணுமா, இதை கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸ் ஏற்றுக்கவே மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு காட்சியில் நான் நடிக்கவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக மறுத்திருக்காங்க. பி வாசு எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணியுமே கூட விஜயசாந்தி அந்த சீனில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லையாமா. பி வாசு இந்த சீனோட முடிவில் திரும்பவும் ரஜினி உங்களை 2 தடவை அரைஞ்சிருவார். அப்படிங்கும்போது அந்த சீன் ஜஸ்டிஃபை ஆகி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியும் கூட விஜயசாந்தி கடைசி வரைக்கும் இந்த சீன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லையாமா. கடைசியாக ரஜினி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பரவாயில்லன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த காட்சியவே எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா ரஜினி இந்த படத்தின் மூலயமா தான் ஒரு பாடகராக அறிமுகமாயிருக்காரு. உங்களுக்கு இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரஜினி படங்களில் ஒரு லேடி கேரக்டரில் ரஜினியை டாமினேட் பண்ண கேரக்டரில் இந்த நீலாம்பரி கேரக்டர் பிடிக்குமா அல்லது இந்த விஜயசாந்தியோட கேரக்டர் பிடிக்குமா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.